உம் இன்றைக்கு டாடி ஜாங்கியினுடைய நினைவு நாள். ஆஹ் அவர்களை நாங்க இப்ப பாபா சொல்லுவார், சரீரதாரிகளை நினைவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா ஆஹ் நாங்க முக்கியமானவர்கள். அதான் சிஸ்டர் சிவகுமாரி ஆரம்பிக்கையிலேயே சொன்னா, நீங்க என்னென்னலாம் எடுத்துக்கொண்டீங்களோ தாதி தேர்ந்து அதை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆஹ் இப்ப இது ஒரு நன்றி கூறுகின்ற நாள் என்றும் சொல்லலாம். இப்ப பொங்கல் அன்றைக்கு நாங்க பஞ்ச தத்துவங்களுக்கு நன்றி கூறுறோம். இந்த பஞ்ச தத்துவங்களோட ஆதாரத்துலதான் எங்களோட அன்றாட வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் போய்கொண்டிருக்குது. இப்ப நீங்களும் நாங்களும் இந்த இடத்துல இருந்து தொடர்பாடுறோம் என்று சொன்னா, இவ்வளவு தூரத்துல இருக்கிற நீங்களும் நாங்களும் தொடர்பாடுறோம் என்றாலே இந்த பஞ்ச தத்துவங்களோட ஆதாரங்களாலதான் அது நடக்குது. அந்த பஞ்ச தத்துவங்களை எங்களோட வாழ்க்கையில ஒரு நாளைக்கு நினைவு கூர்ந்து நன்றி சொல்றோம். ஆனா ஒவ்வொரு நாளுமே நாங்க நன்றி சொல்லுவோம். அது மாதிரி தாதி ஜாங்கிய இன்றைக்கு நாங்க நினைவு கூர்றோம். அப்படி ஒவ்வொரு தாதிமார்கள் மூத்தவர்களை நினைவு கூர்றோம்னு சொன்னா, அவையில் எல்லாரும் எங்களோட வாழ்க்கையில உரம். அந்த ஆதாரத்துல அந்த போஷாக்குல தான் நாங்க எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவையில் எல்லாருமே எங்களோட வாழ்க்கைக்கு இப்பவும் உரம் தான். உரம் போட்டுட்டு போனாக்கள் இல்ல, இப்பவும் உரம் தான். அதோட தாதிமார்கள் மூலமாகத்தான் நாங்க மம்மாவையும் பாபாவையும் பார்த்தோம். ஏனென்றா மம்மா பாபாண்ட வளர்ப்பு அல்லது மம்மா பாபா செதுக்கி வச்சுட்டு போன சிற்பங்கள், கோயில்கள், மம்மா பாபா கட்டி வச்சுட்டு போன லைப்ரரிஸ் என்று கூடி நாங்க சொல்லலாம். இப்ப எங்கட ரிட்ரீட்ஸ்ல சில நேரத்துல ஒரு செஷன் நடக்கும், லிவிங் புக்ஸ் என்று சொல்லி நடக்கும். அப்ப அதுல ஒவ்வொரு ரூம்ல ஒவ்வொரு சீனியர்ஸ இருத்தி போட்டு அவையில் அப்ப நாங்க 4-5 குரூப்ஸா பிரிஞ்சு அவையில்ட்ட போறது. போனா அங்க ஒரு லிவிங் புக் இருக்கு. அது ஒரு சீனியர் இருப்பா. அவையில்ட்ட நாங்க கேள்விகள் கேட்கலாம், அவையில் தங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி சீனியர்ஸ் எல்லாரும் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடங்கள், நாங்க அவையில்ட்ட இருந்து நிறைய கற்றுக்கொள்றோம். இருந்தாலும் நாங்க எவ்வளவு தூரம் அவையில்ட்ட இருந்து கற்றுக்கொள்வோம்னு சொன்னா, எங்கட புத்தியின் கூர்மை, துல்லியத்தன்மை, தூய்மை, ஆழம், அகநோக்கு, அதுகளோட தரத்துக்கு ஏத்த மாதிரி எங்கட புத்திக்கு ஏத்த மாதிரி, எங்கட புத்தி எவ்வளவுத்துக்கு டிவைனோ அவ்வளவுத்துக்கு தான் நாங்க பார்ப்போம். அப்ப ஒரு தாதிய 100 கண்ணால பார்த்தாலும் 100 கண்ணும் ஒரே மாதிரி பார்க்காது. அதாவது அதாவது இந்த புரிதலுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க கற்றுக்கொள்வோம். அப்படி தாதிமார்கள் எல்லாரும் பெரிய கிடங்குகள், பெரிய பெரிய எண்ண கிடங்குகள் என்று சொல்லணும். ஏன்னா அவ்வளவுத்துக்கு அவைகிட்ட இருக்கிற அந்த வளங்கள், அவைண்ட சிந்தனை எல்லாம் வித்தியாசம். அவை ஒவ்வொன்ற பாக்குற விதம், அவைண்ட மனதுல அவையில் நினைக்கிற விதம், அவைண்ட ஃபீலிங்ஸ் எல்லாமே சரியான ஆழமா இருக்கு. நாங்க அவையில சிலவுல மேலோட்டமா பார்ப்போம். பக்தர்கள் போல நாங்க அவைக்கு முன்னால் சிலவுல நிற்போம். தாதியோட தாதி மேல கண்டா, சீனியர்ஸ் கண்டா நாங்க ஓடி போய் அவையோட 2 படம் எடுக்கிறது, ஆஹ் அவையோட கையால தோழி வாங்குறது. ஓகே, நல்ல விஷயம். எல்லாம் நினைவுகள் தான், எல்லாமே அனுபவங்கள் தான். ஆனா அதை விட ஆழமானது அவை எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ற விஷயங்களை நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்டா, இப்ப பிரம்ம பாபா இருக்கேக்கெல்லாம் பிரம்ம பாபா ஒரு நாளும் போட்டோ எடுக்கிறத விரும்புறீல.
போட்டோ அவர் விரும்பல. ஆனா எங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குல்லோ, இப்ப யார் சீனியர்ஸ கண்டாலும் உடனே ஓடி போய் அவைகளோட நின்று ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கட லெவல் அந்த லெவல்ல இருக்கு. ஈவன் நாங்களும் ஆரம்பத்துல அப்படித்தான். இப்ப எனக்குமே தாதி ஜாங்கியோட இருந்த அனுபவம்டா, தாதி வந்து அந்த சரியான எக்ஸ்பிரசிவ் என்று சொல்லலாம். அவன் லவ், அஃபெக்ஷன், கன்சர்ன், கேர் அதுகளை வெளிப்படுத்துவா. உணர்வு பூர்வமானத செயல்ல வெளிப்படுத்துவா. அப்ப எனக்கு சரியான ஒரு ஆசையா இருக்கும். நான் தாதிக்கு முன்னால போய் ஒரு நாளும் தாதி என்ன ஹக் பண்ண மாட்டாவா, என்னைய ஒரு ஸ்பெஷலா பார்க்க மாட்டாவா, அப்படியெல்லாம் ஒரு சின்ன ஏக்கம் ஆரம்பத்துல இருந்தது. அது சின்ன பிள்ளையா இருக்கேன்னு சொல்லலாம். ஆன்மீகத்துல சின்ன பிள்ளையா இருக்கேன்னு. இது வளர வளர விளங்கிட்டுது. இதெல்லாம் ஒரு செலிபிரிட்டிய பாக்குற மாதிரி தானே நான் பாக்குறேன். அப்ப நான் அவருக்கு பிலாங்கிங் ஆன ஃபீலிங் எனக்கு இருக்குமா இருந்தா, என் அம்மா எங்க இருந்தாலும் என் அம்மா தானே. என் அம்மா என்ன அம்மாட்ட சரி அரவணைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கலாம், ஓகே. ஆனா அம்மா அம்மா தான். அப்ப நானே ஒரு டிஸ்டன்ஸா ஃபீல் பண்ண வேணும். நானே ஏதோ ஒரு செயல் மூலமா தான் அவருக்கும் எனக்கும் இடையில இருக்கிற அந்த உறவை எனக்குள்ள நான் திருப்தி அடைய வேணும். அந்த மாதிரி எல்லாம் பிறகு பிறகு விளங்கி கொண்டிச்சுது. ஆனா பிறகு பிறகு தாதிட்ட இருந்து வித்தியாசமான அனுபவம் எல்லாம் கிடைச்சிருச்சு. அப்படின்னு சொன்னா, ஒருக்கா நாங்க அந்த யூஎஸ்ல இருக்கிற அந்த ரிட்ரீட் சென்டர் பீஸ் வில்லேஜ் இல்ல சாந்தி தீதியோட ஒருக்கா வந்திருந்த நாங்க. அப்ப வந்திருந்த நேரம் அப்ப தாதி ஜாங்கி வந்திருந்தவ அந்த ரிட்ரீட்டுக்காக. அப்ப நான் ஒரு பல்கனியில தான் நின்றது. அந்த ஹால்ல பின்னால பல்கனி மாதிரி இருக்கு. பீஸ் வில்லேஜுக்கு போனாக்களுக்கு தெரியும். அப்ப அந்த பல்கனியில மாக்களோட கதைச்சு கொண்டு நிக்கிறோம். தாதி வரப்போறான்னு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்ப தாதி ஹாலுக்குள்ள வரையில, அதாவது வர்றத நான் காணல. ஆனா கதைச்சு கொண்டிருக்க இருந்தா போல திடீர்னு ஒரு லைட்னஸ் ஃபீல் பண்ணும். அது எந்த எக்ஸ்பீரியன்ஸ். திடீர்னு ஒரு லைட்னஸ் ஃபீல் பண்ணக்கூடியதா இருந்துச்சு. எல்லாமே சரியான லேசா ஒரு டிஃபரெண்ட் ஃபீலிங். அது கொஞ்ச நேரத்தால் திரும்பி பார்த்தா எல்லாரும் அந்த வாசலுக்கு போயினம். அவ வரவேற்கிறதுக்கு தாதி ஹோலுக்குள்ள என்டர் பண்றா. அப்ப அவங்களோட அந்த ஸ்டேஜ் தானே அது, அவங்களோட பவர் தானே. அதான் தாதி ஜாங்கிக்கு கட்டி இருக்கிற அந்த நினைவு தூபிய சக்தி ஸ்தம்ப் என்று சொல்றது. ஏன்னா அவ பவர் அவ்வளவு. காரணம் என்னன்னு சொன்னா, தாதி வந்து சரியான கன்சர்ன். எந்த ஒரு நிமிஷத்தையோ அல்லது அந்த எனர்ஜியையோ எண்ணங்களையோ வீணாக்க கூடாது, வீண் விஷயங்கள்ல விரயமாக்க கூடாது என்றதுல தாதி சரியான கன்சர்ன். அப்ப அதால தன் மைண்ட கூட ஒரு நொடியும் சும்மா வச்சிருக்க மாட்டா. இப்ப நாங்க நிறைய நேரங்கள் நார்மலா இருப்போமல்லோ, நார்மல்னஸ் என்றதுக்கு தாதி ஜாங்கின்ற அகராதியில நான் நினைக்கல அப்படி ஒரு வார்த்தை இருக்கும் என்று. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் மேன்மையானதாகவும் அர்த்தபூர்வமானதாகவும் ஆழமானதாகவும் தான் இருக்கு. அதோட தாதியின் கண்கள், அவ பாக்குற பார்வை சும்மா எல்லாம் இல்ல. ஒரு சந்தர்ப்பத்துல கோபிபென் தன் அனுபவத்தை சொல்றா. அப்ப முந்தி தாதி நல்லா இருக்கேக்கல மதுபன்ல சாந்திவனுக்கும் கியான் சரோவர் பாண்டபவனுக்கும் ஒரே மாறி மாறி மேலைங்களையும் ஓடி ஓடிக்கொண்டு இருப்பாவா. ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸுக்கும் ஒவ்வொரு டைமுக்கும் நல்லா ஹெல்த்தியா இருக்கிற நேரம் போய் கொண்டு இருப்பாவா. அப்ப ஒருக்கா இப்படித்தான் மேலே இருந்து கீழே சாந்திவனுக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்காகன்னு சொல்லி போறா. கார்ல போறா. போகைக்குள்ள கோபிபென் கூட்டி கொண்டு போறா தன்னோட. இவண்ட தாதியின் எனர்ஜிக்கு ஒருத்தராலையும் வீடு கொடுக்க இயலாது. இல்லைன்னா இவ்வளோ தூரம். அதோட வேற இன்னொரு சீனியர் வந்து மிருத்யுஞ்சய பாயோ யாரோ ஷேர் பண்ணிக்க சொல்லினா, தி மேக்சிமம் வேர்ல்டு வைடு சர்வீஸுக்காக இந்த பிராமண உலகத்துக்குள்ள டிராவல் பண்ணின ஒரு சீனியர் என்றா அது தாதி ஜாங்கி தான். மேக்சிமம் டிராவல் பண்ணினது. அதோட டயர்லெஸ். 104 வயசு வரைக்கும் அவ வாழ்ந்தது இந்த ஒரு ரகசியம்
எந்த ஒரு வேஸ்டேஜும் அவன் ஒவ்வொரு செல்ஸ்ல கூடி அவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு கலங்கள்ல கூடி அந்த வீண் சக்தின்றது இல்ல. அவ்வளவும் எனர்ஜி, அவ்வளவும் சக்தி. அப்ப பழைய பழைய கர்ம வினைகளுக்கு உடலுக்கு வருத்தங்கள் வந்தாலும் அது பழைய கணக்கு தானே. முந்தி முந்தி ஆத்மா வேற வேற உடல்கள்ல இருக்கேக்கல அறியாமையினால செய்த செயல்கள விளைவுகளை இப்ப எதிர்கொள்றோம். அது நேச்சுரல் அக்கவுண்ட் வருது. ஆனா இப்ப கிரியேட் பண்ணினது இல்ல. அது இப்ப ஜெனரேட் பண்றது எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி. அதனால அதுவே அதுக்கு மருந்து கொடுத்துரும். அதால ஒரு நாளும் டாக்டர்ஸ் இந்த சொல்லு கேட்கவே மாட்டான். டாக்டர்ஸுக்கு அவ ட்ரீட் பண்றா பெரிய சேலஞ்ச். ஏன்னா அவன் அந்த மெடிக்கல் ரூல்ஸின் படி அவ அடங்க மாட்டா, சொல்ல கேட்க மாட்டா. ஏன்னா அந்த உடம்பை இயக்குறது அவதான். மருந்தோ சாப்பாடோ இல்ல. ஆனா அதுக்காண்டி அதை ஒமிட் பண்றேன் இல்ல. அவ நம்ப மாட்டாளா நீ அதை செய்வா. அதுக்கெல்லாம் சொல்ல கேப்பா, ஓகே. ஆனா அதை டிபெண்ட் பண்ணி அவ இருக்கிறேல. அது போடாட்டி எனக்கு அல்ல இதை சாப்பிடாட்டி எனக்கு இந்த மாதிரி வசனங்கள் அவளுக்கு இருக்காது. அப்ப இப்படி கோபி பெண்ணோட டிராவல் பண்ணி கொண்டிருக்கேக்கல சித்தியான பிஸியா வச்சிருப்பா. தன்னை சுத்தவரை இருக்கிறார்கள் யாரையும் சும்மா இருக்க விட மாட்டா. எல்லாரையும் பிஸியா வச்சிருப்பா. எல்லாரும் உழைச்சு கொண்டு இருக்கிறத உறுதிப்படுத்துவா. பிஸியா வச்சுக்கிறேன்னா என்ன, அவன் ஆன்மீக வாழ்க்கையில அவ எதையுமே வேஸ்டேஜா கழிச்சு கொண்டு இருக்கக்கூடாது, வீணா கழிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு கணமும் சம்பாத்தியம் இல்லாம சும்மா இருக்கக்கூடாது, உழைச்சு கொண்டே இருக்கணும். அதாவது சேவையில அதுல இதுல அந்த மாதிரி. அப்ப அந்த ஸ்பீடு எல்லாருக்கும் சில வேலை செட் ஆகாது. இது டிடி நிர்மலா கூட சொல்லி இருக்கிறா. அவ எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு வந்த நேரம் ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு வான்னு சொல்ல டிடி சொன்னாவா, நான் சரியான டயர்டு, நான் இப்ப வரையில அப்புறம் கொஞ்சம் லேட்டா வாருங்க. அவன் சொன்னாவன், தாதி இவ்வளவு ஆக்டிவா இருக்கிற உனக்கு என்ன டயர்டு? அப்ப சீரியஸ் வந்து சொல்லிடுவினம். சில பேர் சொல்லிடுவினம், ஒரு மரியாதையோட சொல்லிடுவினம், தாதி தாதி தான், டிடி டிடி தான், உங்கள் அளவுக்கு என்னாலே இல்லாது தாதி என்று சொல்லி சொல்லுவாவாம். விட்டுருவா தாதி. ஆனா மேக்சிமம் புஷ் பண்ணுவா ஒவ்வொருத்தரையும். இப்ப கோபி பெண்ணோட இப்படி போய்கொண்டிருக்கேக்கல கார்ல அவருக்கு ஏதோ அசௌகரியமா இருந்துச்சுதான். வயிற்றுக்குள்ள ஏதோ குமாட்டி கொண்டு ஒரு மாதிரி எல்லாம் இருந்துச்சுதான். மேலெங்கிலையும் டிராவல் ஓடிக்கொண்டிருந்தா கஷ்டமா இருக்கும் தானே சில பேருக்கு. அப்ப கார்ல இப்படி தலைய சாத்தி சரிஞ்சிருந்தாவா. பக்கத்துல தாதி. தாதி ஒரு கையில சூப் கப்பும் இன்னொரு கையில முரளியோ ஏதோ இமெயில்ஸ். அவன் ஐபேட்ல தானே தான் இமெயில்ஸ் எல்லாம் பாப்பா, செக் பண்ணுவா, ரிப்ளை பண்றது அவன் யாராவது வேற யாரும் சிஸ்டர்ஸ் செய்வின. இப்ப இமெயில்ஸ் செக் பண்ணிக்கொண்டு மற்ற கையில சூப் கப்போட தாதி. அவ வெரி பிஸி. அப்ப இவ இப்படி இருக்கேக்க. ஆனா உண்டு, தாதிக்கு வந்து 1000 கண்கள் என்று சொல்லணும். சுத்தவரை இருக்கிற தந்த சகபாடிகள் எல்லாரும் எப்படி இருக்கணும் என்று பார்த்து கொள்ளுவா. அது அவன் கன்சர்ன், அவன் அக்கறை, இந்த குடும்பத்துல இருக்கிற அக்கறை, பொறுப்புணர்ச்சி. அப்ப எல்லாரையும் வைப்ரேஷன்ல கட்ச் பண்ணுவா. யார் என்ன ஸ்திதியில சுத்தி கொண்டிருக்கணும். அப்ப முன்ன கோபி வேணுக்கு சொன்னாவா, நான் சில விஷயங்கள் சொல்லுறேன், நோட் பண்ணிக்கொள்ளு, பேனையும் கொப்பியும் எடுன்னு சொன்னாவா. அப்ப இவ முடியலன்னு தான் இப்படி தலையை சாச்சு கொண்டிருக்கிறா. அப்ப நினைச்சா, இப்ப நான் கொப்பிய பேரை எடுத்து இப்படி தலையை குனிஞ்சு நின்றாலே எனக்கு என்னால முடியாம போயிடும் என்றுட்டு குமார் பாய் தானே டிரைவிங். இப்ப குமார் பாய்ட்ட சொன்னவன், கொஞ்சம் வெஹிக்கிள் ஒரு சைடா நிப்பாட்டுங்க, நமக்கு கொஞ்சம் இறங்கி ஏறுவோம். இறங்கி நல்லா வெளியில மூச்செல்லாம் எடுத்துட்டு அவக்குள்ள ஒரு அன்ஈசியா இருந்துச்சு தானே, அதெல்லாம் ஒரு மாதிரி சரிப்படுத்தி கொண்டு திருப்பி கார்ல ஏறினாவா. ஏறினோட தாதி சொன்னாவா, உனக்கு ஏன் இப்படி வந்துச்சு தெரியுமாண்டு. கோபி பெண்ணுக்கு ஆல்ரெடி இயலாம தானே இருந்தவ. பின்னவ ஐயோ சாமி, யாராவது வருத்தம் கஷ்டப்படினமெண்டா முதலாவது உனக்கு என்ன செய்யுது, நீ இப்போ ஓகேயா, உனக்கு ஏதாவது தண்ணி வேணுமா, ஏ சாப்பிட போறியா, இப்படித்தானே தாதி கேட்பாங்க.
நீங்க என்ன தாதி இப்படி கேக்குறீங்க, உனக்கே இப்படி செய்யுது தெரியுமான்னு கேக்குறீங்க தாதி என்று அவங்க முடியாமல் அவ சொல்லி விட்டுட்டாவா. அம்மா பிள்ளையும் கதைக்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டாவா. ஏன்னா தாதி சிரிச்சு போட்டு சொன்னாவாம், நீ மத்தியானம் சாப்பிடக்கல என்ன செய்து கொண்டிருந்த நீ என்று கேட்டாவா. இப்ப தாதி எங்கேயோ வரணும்னு அதை பார்த்திருக்கிறா. என்னன்னு பார்த்தா, இவ மத்தியானம் சாப்பிடக்கல யாரோடையோ கதைச்சு கதைச்சு இருந்து சாப்பிட்டு இருக்கிறா. என்னமோ கதையெல்லாம் கதைச்சு கதைச்சு கொண்டு இருந்து சாப்பிட்டு இருக்கிறா. என்ன உடனே அவருக்கு நினைவு வந்துச்சா, நான் யாரோடையோ இன்னும் கதைச்சு கொண்டு சாப்பிட்டேன். என்ன தாதி சொன்னாவாம், உன்னுடைய ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு எண்ணத்தையும், உன் ஒவ்வொரு சக்தியையும் நீ மேன்மையான முறையில பயன்படுத்தினால்தான் இந்த உடம்புக்கு அது ஒரு ஆசீர்வாதம், இந்த உடம்புக்கு அது ஒரு சக்தியா இருக்கும். நீ வேஸ்ட் ஆக்கினி என்று சொன்னா அதெல்லாம் போஜ் என்று சொன்னா சுமையாகி இந்த உடம்பு அது எல்லாத்தையும் பிறகு எதிர்கொள்ள வேண்டி வரும். அதுதான் இது சொல்லி சொன்னாவா. அப்ப அப்படி தாதி பிள்ளைகளை வெறும் அன்பு அரவணைப்பு என்று மட்டும் சஸ்டெயின் பண்றது இல்ல, கியான் லவ் தான் கொடுப்பாவா. அதாவது ஞான அன்பு, ஞானத்தின் ஊடாக என்றா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அதுக்குரிய பின்னணி ரகசியம் என்ன, அதுதான் ராஜயுக்த் என்று சொல்லி சொல்றது. ஒவ்வொருக்கும் பின்னால இருக்கிற காரணங்கள் என்ன என்றத சொல்லி சொன்னோன்னு எங்களுக்கு அது உணரக்கூடிய மாதிரி இருக்கும். அவ ஏன் ஒன்றை செய்யறாண்டு உடனே விளங்காது. இந்த பக்தி மார்க்கத்திலே அந்த குருமார்கள் அப்படித்தான், ஒவ்வொன்றும் செய்யல ஏன் செய்யணும்னு உடனே விளங்காது, பிறகுதான் விளங்கும். அப்ப அப்படி சொல்லுவாவா. அப்ப இதே மாதிரி ஜெயந்தி பெண்ணும் சொல்றா, கியான் அன்புதான் தாதி காட்டுவா, பாவம் பார்த்து அன்பு காட்ட மாட்டா, அல்லது சும்மா வெறும் ஒரு இமோஷனல் எஃபெக்ஷனை காட்ட மாட்டா. அந்த குவாலிட்டி பார்த்துத்தான் அந்த சில நேரத்துல அவ அந்த எக்ஸ்பிரசிவா நடக்கிறதும் கூட. தாதிட்டு நாங்க எப்பவும் தோழி வாங்கிக்கல எல்லாம் பாருங்க, அத பார்த்தவங்களுக்கு தெரியும், வடிவ ஆளை பார்த்து கண்ணை பார்த்து அந்த கண்கள் அப்படியே நினைவிருக்கும், கண்ணு அகல விரிச்சு பார்த்து பார்த்து தான் தோழி கொடுப்பா. அதான் திருஷ்டி. ஒவ்வொரு ஆத்மாவையும் பாப்பா தாதி, பார்த்து பார்த்து திருஷ்டி கொடுத்துத்தான். கை இப்படி மெஷின் மாதிரி பக்கத்துல இப்படி கையை நீட்டி நீட்டி இப்படி இப்படி கையை நீட்டி நீட்டி இப்படி இப்படி சுத்து கொண்டிருக்கும், அந்த திருஷ்டி மாறாது. பிறகு கடைசி காலங்கள்ல இப்ப தாதிக்கு நல்ல வயசாகினோன்னு ஹால்ல மெடிடேஷனுக்கு ரெட் லைட் போட விட மாட்டா. அவ போட விட மாட்டா மீன்ஸ் ரெட் லைட்ல தான் இருக்கு மெடிடேஷன். தாதி ஹோலுக்குள்ள வந்தோன்னு ஒயிட் லைட் போட சொல்லிடுவா மெடிடேஷனுக்கு. ஏனண்டா எனக்கு முகங்கள் தெரியுது இல்லைண்டு, கொஞ்சம் நல்லா இருக்கீங்கள அவக்கு ரெட் லைட்டுக்குள்ளேயும் முகங்கள் தெரியும், பிறகு முகங்கள் தெரியல. அது மாதிரி மகாரதி சீனியர்ஸா இருக்கிறார்கள், ஞானம் யோகத்துல நிறைய முன்னுதாரணங்களா இருக்கிறார்கள், நிறைய பேரை பாலனை செய்கிறார்கள், பராமரிக்கிறார்கள். எப்பவும் அவக்கு ஃபர்ஸ்ட் ரோல இருக்கணும், பின்னால் எங்கேயும் இருந்தா கூப்பிட்டு முன்னால் இருத்திடுவா. அல்லது அங்க 1-2 பேர் மதுவனுக்குள்ள நிக்கணும்னு தெரியுமா, தன் கிளாஸ்ல இல்லையேண்டா எங்க அவையேன்னு கிளாஸ்ல வச்சு கேட்டு விட்டுருவா. அப்ப அதுக்காகவே தாதி ஜாங்கி கிளாஸ் எல்லாரும் எல்லா சீனியர்ஸும் பிரசன்ட் ஆகிடுவினா, எல்லாரும் முன்னுக்கு இருப்பினா. அப்படி ஒரு குட் டீச்சர் அவர். குட் டீச்சர்ண்டா டீச்சர் தான். இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தாதி ஜாங்கி. அது மாதிரி நிறைய தாதிஸ் இந்த கதைகள் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்க நிறைய எல்லாருடையும் பழகையில பாக்கையில இருந்தாலும் அவனோட கதைகளை கேட்கல எங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கணும் இவையெல்லாம் இப்படி இருந்திருப்பினமண்டு. அப்படித்தான் நான் கேள்விப்பட்ட மாதிரிக்கு தாதி சந்திரமணி அவ்வளவு ஸ்ட்ரிக்டான டீச்சர். அது மாதிரி மம்மாவும் ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சரா தான் இருந்திருக்கிறா டிசிப்ளின்ல எல்லாம். அப்படி தாதி அப்படித்தான் இருப்பா. மற்றது உண்மையாவே சில விஷயங்களை நல்ல ஸ்ட்ராங்கான ஆக்களை எல்லாருக்கும் முன்னாலையும் பாராட்டுவா, ஊக்குவிப்பா, தட்டி கொடுப்பா. அவங்கள ஆழமா நம்ம புரிஞ்சு கொண்டாதான் எங்களுக்கு அவையில அந்த உணர்வுகள் புரியும். இல்ல எல்லைக்குட்பட்ட வரையறுத்த ஒரு பார்வை சிந்தனையோட நாங்க அவையில பார்த்தோம் சொன்னா நிறைய எல்லைக்குட்பட்ட உணர்வுகளுக்குள்ள நாங்க போவோம்.
அப்ப கோபிபென் வந்து ஷேர் பண்ணிக்கல, எங்களுக்கு இங்க ஸ்ரீலங்கால வந்து ஷேர் பண்ணிக்கல சொன்னா, இப்ப நாங்க அவ பார்த்து சொல்றது, நீங்க எல்லாம் தாதியோட இருந்து வளர்ந்தனீங்க, நீங்க எல்லாம் தாதியோட இருந்து வளர்ந்தனீங்க. அப்ப அவ சொன்னா, தாதியோட இருந்து நிறைய குமாரிஸ் வளர்ந்தவே, நிறைய பேர் இருந்தவே தாதியோட. ஆனா வளர்ந்தவே இல்லா தெரியாது என்று சொன்னா. நிறைய பேர் இருந்தவே, நிறைய பேர் அவவோடையே வாழ்ந்தவே, பார்த்தவே. ஆனா அவன் ஒவ்வொரு கற்பித்தல்கள்லையும், அவன் ஒவ்வொரு கையாளுதல்கள்லையும் இருக்கிற விஷயம் என்னன்றத விளங்கி அத உள்வாங்கி, என்ன தாதி வந்து யாரையும் ஈவன் இந்த மந்தாபென் கூட சொல்லுவா, யாரையும் அவ இந்த பலவீனங்களோட பாக்குறதுக்கு தாதிக்கு பிடிக்கவே பிடிக்காதா. அவையில வச்சு ஆபரேஷன் செய்திடுவா. ஏண்டா அவையில அவ்வளவுத்துக்கு போட்டு புடம் போட்டுருவா. ஆஹ் அப்ப தாதி வந்து சில பேரோட பயங்கர கடுமையா நடந்துருவா. அவ இந்த பலவீனங்களை புட்டு புட்டு வச்சிருவா. இப்ப கோபிபென் வந்து சரியான இயலாம அந்தரப்பட்டு கொண்டிருக்கேக்கல, சிம்பத்தியா பாக்கல, பாவம் இப்படி எல்லாம் பாக்கல, உனக்கு ஏன் இப்படி வந்துச்சு தெரியுமா. அப்ப அவையில விடுற பிள்ளைகளையும் அவ நோட் பண்ணுவா. ஆனா உரிமை உள்ள இடத்துல எங்க சொல்லலாமோ அங்கதான் சொல்லுவா சில இடங்கள்ல. ஆஹ் அப்படி ஆஹ் கோபிபென் என்ன சொன்னாண்டா, தாதிய பார்த்து பார்த்து தங்களை வளர்த்து கொண்டாக்கள் வளர்ந்தவி, தாதியோட வளர்ந்தவே. அப்படி தங்களை வளர்த்து கொள்ளாதவே தாதியோட வாழ்ந்தாலும் கூட அவே வளரையில அதே மாதிரி இருக்கின அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப இந்த மாதிரியான முன்மாதிரிகள் எங்களுக்கு முன்னால இருக்க கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். அந்த குடும்பம், அந்த பரம்பரையில நம்ம ஒரு ஆள் என்ற அந்த உணர்வே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஆனா அது இவ்வளவு தூரம் நான் பயன்படுத்தி கொள்றேன் என்றதுதான் என்னுடைய மகா பாக்கியம். அதாவது சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைச்சது. நான் இந்த பிராமண குடும்பத்துக்குள்ள வந்ததே ஒரு மகா அதிர்ஷ்டம். இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம். நான் இந்த பிராமண வாழ்க்கையில பாபான கண்ணுல பட்டது. இவ்வளோ பெரிய பெரிய உலக சக்கரவர்த்தினிகள், முருகன் பிள்ளையார் அம்மன் என்று சொல்லி இந்த உலகத்துல வச்சு கொண்டாடுற தெய்வங்கள்னு உயிருள்ள வடிவங்களோட நம்ம சேர்ந்து வாழ்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதான் பாபா சொல்லுவார், இது வைர யுகம், இது வைர வாழ்வு என்று சொல்லுவார். தேவர்களாவே நாங்க இருக்கேக்கியே எனக்கு தெரியாது நான் லக்ஷ்மி நாராயணனோட இருக்கிறேன்னு. லக்ஷ்மி நாராயணுக்கு பக்கத்துல இருக்கிறேன்னு தெரியாது. பரந்தாமத்துல சிவபாபாக்கு பக்கத்திலேயே இருப்போம், ஆனா தெரியாது. சிவபாபாக்கு பக்கத்துல இருக்கிறேன்னு தெரியாது. கிட்டத்தட்ட சொல்ல போனா அதெல்லாம் ஒரு வித கோமா ஸ்டேஜ் தான். ஆனா முழுக்க முழுக்க அலர்ட்டா, அவேரா, கான்ஷியஸா நான் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு அனுபவிச்சு வாழுற யுகம் என்று சொன்னா அது இந்த சங்கம யுகம் தான். அப்ப ஆஹ் அடுத்தது வந்து தாதி சந்திக்கிறாக்கள் எல்லாருக்குமே ஆஹ் சரி, தாதி ஜாங்கியோட நம்மளோட ஒரு பர்சனல் ஒரு சின்ன அனுபவம், ஆனா அது பெரிய அனுபவம் தான். அந்த வயசுல அது பெருசா தெரியல, ஆனா உண்மையா பெரிய அனுபவம். என்னண்டா, தாதி ஜாங்கி 94ல பிறகு 96ல அப்படி 2-3 தரம் வந்திருக்கிறா. அப்ப நம்ம யக்யாவுக்கு வந்தாக்கு பிறகு ஒரு 3 தரம் வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். 94, 96 பிறகு அப்படி ஏதோ இன்னும் வந்திருக்கிறா. அப்ப 94ல தாதி வந்த நேரம், அப்ப நாங்க ஞானத்துக்கு வந்து 1 வருஷம். அப்ப எங்களுக்கு ஒரு 16 வயசு இருக்கு. நாங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள். அம்மா வந்து பாபாட்ட வந்து நல்ல பக்காவாகிட்டா. அப்ப அம்மாவைத்தான் கிச்சன்ல சமைக்க விட்டது பிரதர். வேற ஒருத்தரும் கிச்சனுக்குள்ள போறேல. அம்மா தான் யார் சீனியர்ஸ் வந்தாலும், லொக்கிக்கு அம்மா அவ இப்ப சரீரத்துல இல்ல, அவ தான் சமைப்பா. அப்ப நாங்க அம்மாவுக்கு பின்னால ஓடி ஓடி போறாக்கள். அவங்களுடைய அம்மா சமைக்கிறா அண்டு சீனியர்ஸுக்கு சமைக்கிறான்னு நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கும். அப்ப
ஒரு நாள் இரவு ஏதோ ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் ஒன்று நடந்தது தெஹிவலியில. ஒரு பெரிய ஹால்ல பப்ளிக் ப்ரோக்ராம் முடிச்சிட்டு தாதி சென்டருக்கு வாரா. சென்டருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஐபி பிகே ஃபேமிலி. அவர் அந்த அப்பா மட்டும்தான் பிகே. அவர் பெரிய ரிச் ஆனவர். அவர் நிறைய பாபாவுக்கு பினான்சியலி சப்போர்ட் பண்றவர். அப்ப அவர் அன்னைக்கு தன் வைஃப் பிள்ளைகள் எல்லாரையும் வச்சு கூட்டிக் கொண்டு வந்தவர். அப்ப இன்சார்ஜ் பிரதர் அவையில ஸ்பெஷலா தாதியை மீட் பண்றதுக்குன்னு சொல்லி ப்ரோக்ராம் உடைய அவையில ஃபேமிலியோட சென்டருக்கு வர சொன்னது. தாதியும் சென்டருக்கு வந்தா பிறகு சென்டர்ல அவையோட ஒரு பர்சனல் மீட்டிங். அப்ப சென்டர் பெருசு இல்ல, ஒரு குட்டி ஹால் தான், சின்ன ஹால். அதுல முன்னுக்கு தாதி கதியில இருக்கிறா. அந்த ஃபேமிலி முன்னால இருக்கினா. அப்ப நானும் என்னுடைய லொக்கிக் சிஸ்டரும் 2 பேரும், அப்ப நாங்க சின்ன குமாரிஸ் தானே, 2 பேரும் இந்த ஹால்ல, பெரிய ஹால் இல்ல, சின்ன ஹால் தான். அதுல பின்னுக்கு நாங்க இருந்து அவையில சும்மா வாய் பார்த்து கொண்டு இருந்தோம். என்னண்டா அம்மா கிச்சன்ல சமைக்கிறா, தாதிக்கு சமைக்கிறா. சமைச்சு நீ தாதி வந்தோடனே நின்று உணவெல்லாம் பரிமாறி நீ அதெல்லாம் வைண்ட் அப் பண்ணி கழுவி துடைச்சு வச்சுதான் அவன் வீட்டை வருவா. அப்படின்னு அவனோட சேர்ந்து வீட்டை மாறேண்டு சாட்டுல நாங்க 2 பேரும் அங்க மசந்தி கொண்டு நின்றோம். இப்ப நாங்க சும்மா பின்னால ஒரு மூலைக்குள்ள இருந்து கொண்டு நீ அம்மாக்காக வெயிட் பண்ற அந்த டைம்ல அங்க நடக்கிறது எல்லாத்தையும் வாய் பார்த்து இருக்கிறது தானே, அப்படி பார்த்து கொண்டு இருக்க. ஆனா தாதிக்கு எங்கள் 2 பேர்லயும் கண் இருந்திருக்குது. இவையிலோட எல்லாம் நல்ல வடிவா கதைச்சு அவைகளுக்கு ஏதோ பேனை அப்படி இப்படி எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இதண்டி போட்டு அந்த ஃபேமிலியை அனுப்பிட்டு எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டா. 2 பேரும் சின்னாக்கள் தானே, அப்ப முழுசி அடிச்சுக்கொண்டு இன்னும் செய்யறது தெரியல. எல்லாத்துக்கும் அம்மாட்ட கேட்கணும், அம்மாட்ட சொல்லணும், அந்த மாதிரி ஒரு டைப் பிள்ளை இல்லார். அப்ப என்னடா அம்மாக்கும் சொல்லல, அம்மாக்கும் தெரியாது, கூப்பிடுறா போறா, கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியா, என்ன கதைக்க போறாவோ, நம்ம என்னத்த சொல்லணும் ஒன்றும் தெரியா. மசந்தி போனா. ஆனா சந்தோஷம், ஒரு பெரியவ வந்தவ, ஒரு மெயின் கேரக்டர் கூப்பிடுறா. நாங்க அங்க போக அந்த இன்சார்ஜ் பிரதருக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா தாதியா தானே கூப்பிட்டோன்னா அவருக்கும் எங்கள்ல ஒரு கண் இதுகள் பாபாவோட சரண்டர் பண்ணி இப்படி இப்படி வருவினம், இப்படி இப்படி இருப்பினம், இப்படி இருக்கோம் நம்ம, அவருக்கும் ஒரு விஷன் இருந்தது. அப்ப முன்னுக்கு கூப்பிட்டோன்னு தாதி என்னமோ எல்லாம் நம்மளை பத்தி கேட்டாங்க அந்த பிரதர்கிட்ட. அப்ப பிரதரும் ஏதோ சிரிச்சு கொண்டு புளி புளி சொன்னார். அதுக்கு பிறகு அந்த ஆர்த்தி பெண் வந்திருந்தா போல இருக்கு, அவகிட்ட என்னத்தையோ கொண்டு வர சொன்ன. கொண்டாந்தோன்னா 2 செயின், அதுல சிவ்பாபா பென்டன் 2 செயின். அந்த செயினை தாதியே எங்களுக்கு கழுத்துல கட்டி விட்டவ. அதுல ஒரு சின்ன குக் இருக்கு, அது தானே பொழுவி விட்டா. எங்களுக்கு ஓகே சந்தோஷம். ஆனா உண்மையில அந்த நேரத்துல அந்த வேல்யூ விளங்கவே இல்லை. ஏன்னா நாங்க சின்னாக்கள் தானே, கியான்லையும் புதுசு. அப்ப ஆனா அந்த பிரதருக்கு, இன்சார்ஜ் பிரதருக்கு இன்னில் இந்த சந்தோஷம். அவர் சொன்னார், பாபா தாலி கட்டிட்டார், பாபா பிள்ளைகளுக்கு தாலி கட்டிட்டார். இதத்தான் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்ப சொல்லிட்டு அப்புறம் நாங்க போய் இருந்துட்டோம். எங்களுக்கு தோழியும் தந்து விட்டாச்சு, நாங்க போய் இருந்துட்டோம். இவருக்கு புலுகம். பிறகு அம்மாட்டம் போய் அவர் சொல்லி, தாதி தாலி கட்டிட்டா, தாதி தாலி கட்டிட்டா, பாபா தாலி கட்டிட்டார், பிள்ளைகள் இனி பாபாக்குத்தான், இனி அவை பாபாவோட தான். 16 வயசு எங்களுக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்க. அம்மா குறை பயம். அந்த நேரம் அப்பா வெளிநாட்டுல. அப்ப அவருக்கு இந்த ராஜயோகா பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்ப ஐயோ பிரதர் இப்படி சொல்லாதீங்க, ஏன்னா அவ ஒரு குருபக்தி தானே, ஸ்டார்ட் காலங்கள் தானே. ஐயோ பிரதர் நீங்க இப்படி சொல்லிடாதீங்க, இப்படி எல்லாம் நடந்துரும். பிறகு அவரும் இங்க இல்ல, நானா பிள்ளைகளை பற்றி ஒன்றும் முடிவெடுக்க இயலாது. ஆனா தாதியின் விஷன், இதுல நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, தாதியின் அந்த தொலைநோக்கு பார்வையும் அவங்க ஏதோ சென்ஸ் பண்ணி இருக்கிறா. அந்த நேரம் கட்டினா அந்த கட்டு இன்னும் அவிழே இல்ல, அது அவ்வளவு ஸ்ட்ராங் கட்டு. அந்த கட்டு தாதியின் கையாலதான் விழுந்தது. எவ்வளவு காலமா நான் அந்த செயினை கொண்டு திரிஞ்சேன், நான் ஒவ்வொரு சென்டரும் அப்படி இப்படின்னு கொண்டு திரிஞ்சது. ஒரு இடையில எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அது எனக்கு சரியான கவலை. ஆனாலும் பரவாயில்ல, அது பௌதீகமான ஒரு பொருள் தான். ரெண்டாலும் அந்த உணர்வும் அனுபவமும் நிறைய இருக்கு. தாதி அந்த அம்மா ஒன்றுக்குமே முன்னுக்கு போக மாட்டா. எல்லாம் செய்து போட்டு பின்னாலதான் இருப்பா. தாதிக்கு அவனோட சமையல், அவனோட குணம் எல்லாமே நல்லா பிடிச்சது.
பிறகு வெளிக்கிட்டு போறாண்டு அவ பிடிச்சு அவ ஹக் பண்ணி திருஷ்டி கொடுத்து கன நேரம் என்ன சொன்னாவோ தெரியாது. அதுக்கு பிறகு மதுபன்ல எங்க வந்தாலும் தாதி ரெக்கக்னைஸ் பண்ணுவா. அம்மாவை ரெக்கக்னைஸ் பண்ணுவா, கூப்பிடுவா, ஸ்பெஷலா தோழி அதுகளை கொடுப்பா. அம்மாவுக்கு சரியான புழுகமா இருக்கு, தாதி தன்னை நீ வச்சிருக்கிறாண்டு. அப்புறம் திரும்பி அங்க ஸ்ரீலங்கால இருந்து வெளிக்கிட்டு போகைக்குள்ளேயும் எல்லாரும் கீழே போய், அது ஒரு அப்ஸ்டியர் வீடு உண்டு, கீழே போய் நின்று பாய் சொல்லுவோம் தானே. பாய் சொல்லிக்க அம்மாவை ஸ்போர்ட் பண்ணி வா வந்து ஏறு வேனோட, என்னோட வேன்ல ஏறு ஏர்போர்ட் வரைக்கும் வரணும்னு கூட்டி கொண்டு போனவா. அம்மா செருப்பும் போடையில பாஞ்சு விழுந்து வேன்ல ஏறிட்டா. ஏர்போர்ட்ல போய் பார்த்தா தான் ஐயோ கால்ல செருப்பு இல்ல, ஏர்போர்ட்டுக்கு செருப்பு இல்லாம போயிருக்கிறா. அவருக்கு அந்த நேரத்துல தாதி கூப்பிட்டா இதை விட இந்த உலகத்துல என்ன வேணும்ன்ற மாதிரி ஆள் பாஞ்சேறி போயிட்டா. அப்படியெல்லாம் அது சந்தோஷமான அனுபவங்கள். அத மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல மதுபன்ல இருக்கைக்குள்ள நான் குறிப்பிட்ட ஒரு பலவீனத்தில இருந்து செட்டியா வெளியில வரணும்ண்டு ரொம்ப மனசுக்குள்ள அழுது 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 அழுது, இந்த பலவீனம் எனக்குள்ள இருக்கக்கூடாது, நான் இதுல இருந்து வெளியில வரணும், நான் இந்த பலவீனம் இனி எனக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப எஃபர்ட் போட்டு கொண்டிருந்தேன் நான். பாபாக்கு கடிதம் எழுதி போடுறது, போயிருந்தோம் ரெண்டு அழுகிறது, பாபாட்ட அதை பற்றி கதைச்சு. அப்போ ஒரு 20 வயசுகள் இருக்கு நினைக்கிறேன், 20க்கு 30க்கு இடையில, 25 வயசுக்கு முதல் என்று நினைக்கிறேன், 25 26 இருக்குமோ தெரியா. இப்படி நான் முயற்சி செய்தோம். ஆனா ஒருத்தருக்கும் சொல்ல இல்லை, அது எனக்கும் பாபாக்கும் முடியல. பிறகு மதுபன்ல இருந்து லீவ் பண்ணதுக்கு முதல் அந்த பீஸ் டவருக்கு முன்னால தாதி ஜாங்கி எல்லாருக்கும் தோழி கொடுக்குறா பாமண்ட. பின்ன நானும் அடிச்சு விழுந்து போய் தோழிய வாங்கிக்கல. தாடி என்ன பார்த்து கேட்டா பக்கா ஸ்ட்ராங் என்று ஒரு கேள்வி. ஒருத்தருடைய கதை கேள், எல்லாருக்கும் தோழி கொடுத்துருந்தோம், என்ன பார்த்து பக்கா ஸ்ட்ராங் எனக்கு அழுகையா வந்துட்டது. ஏன்னா அந்த சந்தோஷத்துல எனக்கு அந்த நீ எனக்குன்னு இந்த நான் ஏதோ ஒரு விஷயத்துல முயற்சி செய்தோன்னு இருக்கிறேன் தானே, இந்த விஷயத்துல நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறியா, இனிமே பக்காவா இருக்கிறியா கேட்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் ஓம் தலையாட்டிட்டு வந்துட்டேன். ஆனா அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியல. என்ன நான் என்ன பாபாவோட கதைக்கிறேன், என்ன முயற்சி செய்யறேன்னு இவருக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது ஒரு அனுபவம். இது மாதிரி கோபிபேன் ஒன்று சொல்றா, என்னன்னா தாதி அவன் மைண்ட் சரியான கிளியரா இருக்கிறதால வைப்ரேஷன்ல அவ கட்ச் பண்ணுவா. அப்ப எனக்கு ஒரு ஆசை உள்ளுக்குள்ள இருந்துச்சு தானே, எனக்கு உண்மையில அண்டையோட அந்த தாதி என்ன ஸ்பெஷலா ரெக்கக்னைஸ் பண்ணணும் அந்த மாதிரியான எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அது மாதிரி இப்ப சிஸ்டர் ஆதியையும் ஆரம்பத்துல எங்க இருந்தாலும் ஸ்பாட் பண்ணுவா, பெரிய க்ளோஸா தெரியாது, ஆனா ஸ்பாட் பண்ணுவா. ஸ்பாட் பண்ணி ஸ்பெஷலா அவங்களோட ஒரு சின்ன ஒரு இன்டராக்ஷன் நடக்கும். அப்ப எனக்கு அதை பாக்கலாம், நமக்கு இப்படி நடக்குது இல்லையே இந்த மாதிரி இருந்தது. அப்ப இப்படி தாதி செய்தோன்னு அண்டையோட அதுவும் போயிட்டுது. கோபிபேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றா, என்னன்னா ஆக்ஸ்போர்ட்ல ஏதோ ஒரு ப்ரோக்ராமா. அப்ப அந்த ப்ரோக்ராம் நேரம் தான் சரியா நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்துட்டு அவக்கு அன்றைக்கும் ஏதோ வயிறு ஏதோ பெயின் ஆகி தலை இடிச்சு கொண்டு இருந்துச்சுதான். பின்ன தான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் பண்ணிட்டு வருவோம்ட்டு மேல அவன் அக்கமடேஷன் ரூமுக்கு போவோம்னு போறாவா. போகல தாதியின் ரூமை பாஸ் பண்ணித்தானா தண்ட ரூமுக்கு போகணும். அப்ப தாதி எதுவும் பிஸியா இருப்பா, சடக்குன்னு ஓடிடுவான் அப்படின்னு நினைச்சு கொண்டு ஆள் போயிருக்கிறா. தாதி இந்த ரூமை பாஸ் பண்ணி போக தாதியுடனே கோபி கம் ஆவோ கூப்பிட்டாவா. கூப்பிட்டா இனி என்ன செய்யற, கண்டுட்டா கூப்பிட்டுட்டா தான் போனாவா. உள்ளுக்குள்ள போனா தாதி அங்க ஒரு சிந்தி குரூப்பை மீட் பண்ணி கொண்டு இருக்கிறா. மீட் பண்ணி கொண்டிருக்க பின்ன தோழி எடுத்துக்கொண்டு வா, அது எடுத்துட்டு வா, இது எடுத்துட்டு வாண்டு ஒரு இதுகள் சொல்லி கொண்டிருந்தாவா. அதெல்லாம் செய்தா பிறகு அந்த குரூப் போனா பிறகு தாதி பார்த்து கேட்டாவாம், ஐயோ ஓகே சோமா இருக்கிறியா என்று கேட்க அவ இல்லைண்டாவா. என்ன இல்ல, ஏன் இல்ல. நான் சொன்னா இப்படி வயிறு ஒரு மாதிரி இருக்கு, தலை கொஞ்சம் பாரமா இருக்கு, அதான் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுவோம்னு போனான். அப்ப இப்ப எப்படி இருக்கு கேட்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சொன்னாவாம். என்னடா அங்க வந்திருந்த உன தாதிக்கு பக்கத்துல
தாதி ஏதாவது கியான் அவைகளுக்கு ஷேர் பண்ணுவா, ஒவ்வொருத்தோடையும் கதைக்கிறா, அதை இதெல்லாம் இவ அதுல இருந்தாலும் கேட்டுக்கொண்டுதானே இருப்பா எல்லாத்தையும். இனி சின்ன சின்ன அந்த இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் செய்தோனே அவக்கு என்னமோ அது எல்லாம் மறந்து போச்சோ ஏதோ கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டுது. என்ன சொன்னாவா, ஒரு நாளும் படுக்கைக்கு போகைக்குள்ள தலைப்பாரத்தோட போக கூடாது, அதெல்லாம் கிளியர் பண்ணி ஓகே ஆக்கிட்டு தான் பெட்டுக்கு போகணும் சொல்லி சொன்னாவா. அப்படி தாதியில கன்சர்ன் வந்து எல்லா குழந்தைகள்லயும் எந்த நேரத்திலையும் அடுத்தது வந்து ஆஹ் இதுவும் சாந்தி தீதியோட இருக்கைக்குள்ளதான் ஒரு நாள் சாந்திவன்ல தாதிய ரூம்ல போய் சந்திப்போம்னு சொல்லி இரவு 9:30 போல சாந்தி தீதியும் அவனோட சேர்ந்து பின்னால நானும் பிரிவன் தானே, ரெண்டு பேரும் சேர்ந்து அவனோட ரூமுக்கு போனா தாதி 10th கிளாஸையே வாசிச்சு கொண்டிருக்கிறா. தாதி ஜாங்கின கிளாஸ வாசிச்சு கொண்டு இருக்கிறா. அப்ப சாந்தி தீதி கேட்டா, என்ன தாதி நீங்க உங்களோட கிளாஸையே நீங்க வாசிக்கிறீங்களான்னு. நான் சொன்னாவாம், நான் ஒரு நாள்ல எத்தனையோ பேரை மீட் பண்றேன், எத்தனையோ பேர் வந்து என்னோட கதைக்கு நாம் எவ்வளவோ விஷயங்களை ஷேர் பண்ணுவினாம். எந்த மைண்டுக்குள்ள நான் என்னத்தை சிந்திக்கணும்னு என்ன நான் பிஸியா வச்சிருக்காட்டி எனக்கு மற்றவையில பற்றின சிந்தனைகளும் சம்பவங்களை பற்றின சிந்தனைகளும் எனக்குள்ள வேஸ்ட் தாட்ஸ் வந்து கொண்டிருக்கும். அதுக்கு நான் இடம் கொடுக்க பேசுறேன்னு எனக்கே தெரியாது. ஆனா இந்த கிளாஸ்ல படிச்சு பாக்குறேன், பாபா என்ன பேசி இருக்கிறார் எனக்குள்ளால அப்படின்னு நான் படிச்சு பாக்குறேன்னு சொல்லி சொன்னான் அன்றைக்கு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. தாதி வந்து எப்பவுமே இரவுல படுக்க போகல முரளிய எடுத்து படிச்சு முன்சல் செய்து அந்த கருத்துக்கள சிந்தனைகளோட தான் அவ படுக்கைக்கு போவாவா. அதோட அதோட வந்து எந்த ஒரு மீட்டிங்லயோ அல்லது யாரையும் சந்திக்கல எப்பவுமே முரளி பாயிண்ட்ஸ ரிவைஸ் பண்ணுவா. இப்ப யாரோ ஒரு நாள் தாதிய கேட்டுச்சுன்னமா, தாதி நீங்க ஒரு நாள் எவ்வளவு நேரம் யோகா செய்வீங்க, எவ்வளவு நேரம் பாபாட நினைவுல இருப்பீங்க என்று கேட்டுச்சுனமா. அப்ப தாதி சொன்னாவாம், எவ்வளவு நேரம் தாதி பாபாண்ட நினைவுல இருக்கிறேல்ல என்று கேளுங்க என்று சொல்லி சொன்னாவா. என்றா மேக்சிமம் டைம் அவ பாபாண்ட நினைவுல தான் இருக்கிறது. பாபாண்ட நினைவுல எப்பவாவது இல்லாமல் இருப்பா. அவ்வளவு தூரத்துக்கு அவனோட மைண்டுக்குள்ள பாபா தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஒரு நாளும் எங்கட அம்மா அப்பா யாருன்னு நாங்க மறக்க மாட்டோம் தானே. அவையில எந்த நேரம் நாங்க நினைச்சு கொண்டிருக்க மாட்டோம். எங்கட அம்மா அப்பா யார், இந்த கணவர் யார், இந்த மனைவி யார், இந்த பிள்ளைகள் யார், இந்த சகோதரங்கள் யார், இந்த உறவுகள் யார். உறவுகள் எல்லாம் கூடி மாமா சித்தப்பா பெரியப்பா கூடி எந்த நேரம் நினைக்க மாட்டோம். ஆனா அம்மா அப்பா பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாமே எங்கட உணர்வுகளுக்குள்ள இருப்பேன். அவையில நாங்க நினைக்காட்டிக்கும் மறக்க மாட்டோம். நினைக்க மாட்டோம் ஆனா மறக்க மாட்டோம். அந்த அளவுக்கு என்னோட பாபாண்ட நினைவு இருக்குதா. நினைவு இல்லாட்டியும் பரவாயில்ல, மறக்காம இருக்கணும். நாங்க மறந்தே போய்த்தானே இருக்கிற, நாங்க நிறைய நேரத்துல மறந்தே போயல்ல இருப்போம். மறக்காம இருக்கிறோம்டா அந்த அடையாளம் பாபா சொல்ற மாதிரியே இருப்போம், பாபா சொல்ற மாதிரியே நடப்போம், பாபா சொல்ற மாதிரியே கதைப்போம். பாபாண்ட சொல்லு என்ற செயலா இருக்கு, என்ற வார்த்தைகளா இருக்கு. இப்ப அப்படி தாதி இருக்கிறதுனால அவ மறக்கிற நேரம் குறைவு. அப்ப அதான் 24 மணித்தியாலம் நினைப்பான்னு சொல்லல. அது என்னடா, அது பிரம்ம பாபாவே முரளியில சொல்லுவார், 24 மணித்தியாலம் நான் நினைக்க மாட்டேன். அப்படி நானே நினைக்க மாட்டேன்றதால யாராவது பிள்ளைகள் 24 மணித்தியாலம் நான் பாபாவை நினைக்கிறேன்னு சொன்னா அதை நம்ப கூடாதுன்னு சொல்லுவேன். அப்ப தாதி அப்படித்தான் சொல்றா. அப்படி தாதி வந்து மறக்க மாட்டா. அடுத்தது தாதியோட வாயில வர 3 விஷயம் எப்பவுமே கிஃப்ட்ன்னு சொல்றா தாதி. எல்லாருக்கும் கொடுக்கிற கிஃப்ட் பாபா மதுபன் முரளி என்று சொல்லுவா.
எந்த நேரமும் பாபா 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 பாபான்னு தான் தாதி கதைப்பா. சக்தி என்று கையை இப்படி காட்டுவா. அவர் எல்லாத்துக்கும் மேல இருக்கிறவர் இப்படி கையை காட்டுவா. அவருக்கு பாபாவுக்கு தான் சரியான க்ளோஸா வரணும். ஹார்ட் எஃபர்ட் மேக்கர் தாதி ஜாங்கி. ஏன்னா அது என்ன சொல்றது, ஒரு ஒரு லட்சிய போராளி என்ன சொல்லலாம் தாதிய. ஏதோ ஒன்று அடையணும்னு நினைச்சாண்டா அடைஞ்சே தீர்வன் என்று அவ்வளவு டிட்டர்மினேஷனும் அவ்வளவு எஃபர்ட்டும் அவ்வளவு போக்கஸும் போராடுவா. அதுக்காக போராடுவா. அப்படித்தான் தாதியா வந்து. ஏன்னா ஆரம்பத்துல அவ கொஞ்சம் லேட்டா வந்துச்சா. அதோட சரியான துன்ப துயரப்பட்டு அல்லல் பட்டு தானே தாதி பாபாட்ட முழுசா வந்தது. இந்த மற்ற எல்லாரும் குமாரிஸா இருந்து வந்தவை. மம்மா, தாதி பிரகாஷ் மணி, அப்படி நிறைய தாதிஸ். அப்ப இவ கொஞ்சம் ஒரு 6 மாசமா என்னமோ பிந்தி வந்துட்டேன் என்று சொல்லி, அப்போ அதை விட இவையெல்லாம் என்னை விட நிறைய முன்னுக்கு போயிருப்பினம் உண்டு. அவ்வளவு எஃபர்ட் போட்டவா. அதோட சரியான என்ன சொல்றது, போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறுவா. இப்ப தாதிக்கு இப்படியான சில சரியான விஷயம் இருக்கு. ஆனா இப்படியான சில சம்ஸ்காரங்களை மாத்தணும்னு பாபா எல்லாம் புடம் போட்டவர். அதால தன் ஒவ்வொரு சம்ஸ்காரங்களையும் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி வெண்டு வந்த தாதி அவர். அதனால கியான், தாரணை, யோகா, சேவா 4 பாடத்திலையும் என்ன சொல்றது, ஒரு ஈடிணை இல்லாத ஒரு அபரிமிதமான வளர்ச்சி தாதியில. அதாலதான் முரளியோடு சேர்ந்து எங்களுக்கு இப்ப மம்மாண்ட கிளாஸஸ் வர மாதிரி முந்தி தாதி இருக்கைக்கு டெய்லி தாதிஸ் கிளாஸ் இருக்கு. முரளியோடு சேர்ந்து தாதிஸ் கிளாஸ் கட்டாயம் இருக்கு. அப்ப பாபாண்ட முரளியோடு சேர்ந்து ஒருத்தரோட கிளாஸ் வருது என்று சொன்னா அப்ப இந்த வசனங்கள் முரளியை விட கொஞ்சமும் எசகு பிசகா இருக்காது. இந்த சொந்த சேர்னிங் எதுவும், அதாவது சொந்த மன்மத்து எதுவும் இல்லை அதுக்குள்ள. இந்த கன்ஃபார்ம் ஆகின விஷயம் தானே முரளியோட சேர்ந்து வரும். இப்ப மம்மான கிளாஸஸ் வார மாதிரி முந்தி சேர்ந்து வந்ததெல்லாம் தாதியின் கிளாஸஸ் இருந்தா தாதியின் நாலேஜ் எவ்வளவு ரெக்கக்னைஸ்ட் ஆனது, எவ்வளவு அது உத்தரவாதமானது, கடவுளாலேயே சிபாரிசு செய்யப்பட்டது என்றதை நாங்க யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது பாபா தாதிக்கு 1974 சொன்னவர், நீ யூகேக்கு போய் அங்க சேவையை தொடங்கு. அப்பா அவ சொன்னாம், பாபா எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் ஒரு வார்த்தை பேச தெரியாதே. பாபா சொன்னாரா அதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேட்டர் சரியில்லம், நீ போ கண்டுபிடிச்சு அனுப்பி விட்டாரா. இப்ப பாபா சொன்னாரா, பாரதத்துல நீங்க இந்த ஆன்மீக விஷயங்களை 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் 3 மணித்தியாலும் இருந்து கதா பிரசங்கம் செய்தாலும் இருந்து கேப்பினா. எத்தனை மணித்தியாலும் நீங்க இருத்தி வச்சு கதை சொன்னா பக்தியில அவளுக்கு அப்படி எப்படி கேட்டு பழக்கம் கதா பிரசங்கம். ஆனா வெளிநாட்டுல அப்படி இல்லை. அங்க அவையில் அனுபவத்தை தான் எதிர்பார்ப்பின, அனுபவத்தை தான் அவை நம்புவின, அனுபவத்தை தான் அவையில் ஏற்றுக்கொள்ளுவின. அதனால நீ எல்லாருக்கும் அங்க அனுபவத்தை கொடு என்று சொல்லி பாபா சொல்லி விட்டாரா. அப்ப தாதி அவனோட திருஷ்டியாலேயே நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய. ஏன்னா அங்க வேற்று மொழிகள், வேற்று கலாச்சாரங்கள் எல்லாமே டோட்டலி என்ன சொல்றது, இப்ப கிழக்குல இருக்கிறத மேற்குக்கு திருப்புற மாதிரி, வடக்குல இருக்கிறது தெற்குக்கு கொண்டு வர மாதிரி, அப்படி டோட்டலா தலைகளா மாத்த வேண்டி, அதாவது மாறணும். அங்க இருக்கிற ஆட்கள் டோட்டலி தாங்கள் இருக்கிற கலாச்சாரங்கள்ல இருந்து அவையில் அந்த தங்களோட ஒரிஜினல் நிலைக்கு திரும்பணும். அப்ப பாபா தாதிக்கு அவ்வியக்த பாப்தாதா சொல்லி விட்டது, அனுபவங்களை கொடு. இப்ப தாதி திருஷ்டி தானாம். தாதியோட திருஷ்டி தானே ரொம்ப ஃபேமஸ், பவர்ஃபுல் திருஷ்டி. தாதி அப்ப தாதி மனசுல நினைச்சாவாம், நான் பாபா எல்லாரையும் தன்னோடு தொடர்பு படுத்தணும் என்றதானே. தந்தையை நினைவு செய்யுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற வசனம் இல்லாத முரளியே இல்லை. அப்ப எப்பவுமே தன்னோடு தானே பாபா எல்லாரையும் கனெக்ட் பண்றார். அந்த மாதிரி தான் எல்லாரையும் பாபாவோட கனெக்ட் பண்ணுவோம் என்றது
அவன் ஒரு இலக்கா இருந்ததா சேவையில. அப்ப அவ குடுக்குற அந்த திருஷ்டியில, அந்த திருஷ்டியில பவர்ல பிள்ளைகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எல்லாரும் தந்தைய பார்க்கணும், தந்தைய உணரணும். இது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் என்றவை சொல்லணும். ஆஹ் என்றது தாதியில ஒரு குறிக்கோளா இருந்துச்சு. அதே நேரம் பாபா சொல்லிவிட்டாராம், நீ போய் வெளிநாட்டுல யூகேல மினி மதுபனை கிரியேட் பண்ணு. பாபா சொல்லி அனுப்பிவிட்டாரா, நீ போற இடத்துல, நீ சேவை செய்யற இடத்துல மதுபனை கிரியேட் பண்ணு என்று சொல்லி அனுப்பி விட்டாரா. அப்ப தாதி வந்து எல்லாரையும் பாபாவோட கனெக்ட் பண்றதா தான் இருக்கும் அவனுடைய பேச்சு. இப்ப யாராவது ஒரு இன்டர்வியூல தாதிய கேட்கலாம், நீங்க பிரம்ம பாபாவோட உங்களோட அனுபவத்தையும் சிவபாபாவோட உங்களோட அனுபவத்தையும் அவ்யக் பாப் தாதாவோட உங்களோட அனுபவத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுச்சுனமா. பாபா சொன்னா, அப்ப தாதி சொன்னாவாம், எனக்கு அவள் 3 பேர் இல்ல, எனக்கு எல்லாமே பாபா தான் சொல்லி சொன்னாவாம். பிரம்ம பாபாவை நான் பாக்கையும் பாபான்னு தான் பாக்குறேன், அவ்யக் பாப் தாதாவை பாக்கையும் பாபான்னு தான் பாக்குறேன். அவன் 3 பேரையும் வேற வேறையா பிரிச்சு பிரிச்சு பாக்குறது இல்ல. அப்படி பாபாவுக்கும் அவாவுக்கும் இடையிலான உறவின் அனுபவங்களை ஷேர் பண்ணுவா. அடுத்தது போரிடமெல்லாம் யக்யா கதைகள் நிறைய சொல்லுவா. அப்ப மதுபன், கராச்சியில நடந்த கதைகள் என்னன்னா, எல்லாருக்கும் யக்யாண்ட பிலாங்கிங் ஃபீலிங்ஸ் வரணும். எல்லாரும் யக்யாவுக்கு சொந்தமானவைகள். நாங்க எல்லாருமே இந்த குடும்பம் தான், இதுதான் எங்களோட குடும்பம், இதை விட எங்களுக்கு வேற குடும்பம் இல்ல. இது நாங்க போறது சென்டருக்கு இல்ல, நாங்க போய் அங்க பிகேஸ சந்திக்கிறது இல்ல, பிகேஸ்ன்றது வேற ஆட்கள் இல்ல, அது எந்த குடும்பம், அதுதான் நான். அவையில் நாங்கள் இப்படி ஒன்றே இல்ல என்றத சாதி வந்து பிள்ளைகளுக்குள்ள ஆழமாக்கணும், உயிரோட்டமாக்கணும், உண்மையாக்கணும் என்றது அவன் எண்ணம். அத மாதிரி முரளி, பாபா, மதுபன், முரளி இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லுவா தாதி. மற்றது நான் யார், நான் யாருக்கு சொந்தம், நான் எங்கிருந்து வந்தனா, அத நானே இந்த உடம்புல இருக்கிறேன், பர்பஸ் என்னத்துக்காக, இந்த விஷயங்களையும் தாதி அடிக்கடி சொல்லுவாவா. ஆஹ் அடுத்தது வந்து தாதி வந்து சொல்லுவாவாம், நாங்க எல்லாருமே பாபா சொல்ற மாதிரி வறியவர்கள் தான், ஆனா நிறைய பொக்கிஷங்களால செல்வங்களால நிறைந்த செல்வந்தர்கள் நாங்கள் சொல்லுவாவாம். இந்த மதுபனை பற்றி பாபா தாதி மேர் எங்களுக்குள்ள வளர்த்த உணர்வு தான் இன்றைக்கு பாப் தாதா நாங்க பௌதீகமா அங்க சந்திக்கல என்றாலும், தாதி மேட்ல பௌதீகமா காணையில என்றாலும், மதுபன் மதுபன் ஓடுறோம் எல்லாம். என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் என்றாலும் மதுபன் மதுபன் இன்றைக்கும் சாரசாரியா குரூப் குரூப்பா போய்கொண்டே இருக்கிறோம். காரணம் என்ன, மதுபன் என்கிற வீடு, நாங்க மதுபனுக்கு சொந்தம், நாங்க எல்லாரும் மதுபனுக்குரிய ஆக்கள், மதுபன் என்கிற சொத்து, இதுதான் எங்கிற உணர்வு. இதெல்லாம் தாதிமார் எங்களுக்குள்ள ஊட்டி ஊட்டி வளர்த்த விஷயங்கள் எல்லோ. அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு சின்னல என்னத்த ஊட்டி ஊட்டி வளர்க்கினமோ அந்த உணர்வுலதான் நாங்க ஊறி போறது. நாங்கள் தமிழர்கள், இந்த உணர்வெல்லாம் எங்களுக்கு என்னென்னு வந்தது, ஊட்டி ஊட்டி வளர்த்தது எங்களுக்குள்ள. நாங்க அதுக்குள்ளேயே இருந்தோம், அதையே பார்த்து, அதையே பேசி, அதையே கேட்டு கேட்டு இந்த ஆத்மாவுக்குள்ள அந்த உணர்வு ஊறி போயில்ல இருக்கு. அதுக்கு இப்ப பாபா சரீர உணர்வுட்டு பேர் வச்சுக்கிறார். இப்ப நீ உன் ஆத்மான்னு பேரன்னு சொல்றார். அதே மாதிரி நாங்க எல்லாரும் மதுபனுக்கு சொந்தம், மம்மா பாபா எங்கட. இப்ப கிறிஸ்தவர்களா இருந்தா, கிறிஸ்து எங்களுக்காக மரித்தவரே, எங்களுக்காக எங்கள் பாவங்களை கழுவுறதுக்காக வந்தவரே என்று நாங்க கிறிஸ்துவுக்கு சொந்தம், கிறிஸ்து எங்களுடையவர் என்றது கிறிஸ்டியன்ஸ் ஃபீலிங்ஸ். அத மாதிரி எங்களுக்கு மம்மா பாபா தாதிமார்கள் மதுபன் எங்களுடையது, அது எங்களுக்காக, எங்களுக்காக கட்டினது, அது அது எங்கட. நாங்க மதுபன் வேற நாங்க வேற இல்ல, தாதிமார் வேற நாங்க வேற இல்ல, நாங்க தாதிமார சந்திக்கல இல்ல, எங்கட தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டி எல்லாம் நாங்க சந்திச்சா இருக்கிறோம்.
சந்திக்கையில தானே. ஆனா அந்த பரம்பரை நாங்க அவ எங்கட சொந்தம், எந்த பூட்டி பாக்குறோம் நாங்க அவையில. நாங்க அவையில காணையில அவைய யாரோண்டு பாக்குறே இல்லையே. எங்கடைய ஆக்கள் தான். ஆனா நாங்க அவையில காணையில. அவையில பத்தி கதைகளை எல்லாம் கேட்டு வச்சு கொண்டு இருப்போம். அம்மா சொன்னவ, அம்மம்மா சொன்னவ கேட்டு வச்சோண்டு இருப்போம். அதேதான் இங்கேயும். இந்த 84வது பிறப்பு இது. இதுல எங்கட கதை. அடுத்தது வந்து உம் தாதியை பற்றின இன்னும் ஒரு விஷயம். பிரையன் பேக்கன் சொல்லி ஒரு பிரதர் இருந்தவர். இப்ப அவர் யக்யால இல்ல. நல்லா எல்லாம் சேவை செய்தவர். ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த பிரதர். ஒருக்கா பிரதர் நெவில் யூகே அவர் ஒரு இன்டர்வியூ கொண்டு வச்சாராம். அது வந்து நிறைய டாப் லெவல் ப்ரொஃபஷன்ஸ்ல இருந்து வந்த ஒரு சின்ன குரூப்புக்கான ஒரு ரிட்ரீட் ஒன்று நடந்ததா ஆக்ஸ்போர்ட்ல. அப்ப அந்த நேரம் இந்த பிரதர் இன்டர்வியூ பண்றார். அப்ப அந்த பிரையன் பேக்கன் தான் அந்த மெயினானது கோஆர்டினேட் பண்ணது, அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்தது. அப்ப அவரையும் தாதி ஜாங்கியையும் வச்சுக்கொண்டு ஒரு இன்டர்வியூ. அப்ப கோபி பென் அதுல டிரான்ஸ்லேஷனுக்கு இருக்கிறா. அந்த நேரத்துல நெவில் பாய் கேட்டாராம் தாதி ஜாங்கிட்ட, பிரையன் பேக்கன் ஸ்பெஷாலிட்டி என்ன தாதி என்று. அவ என்னென்னலாம் சொல்லி சுழண்டு அடிச்சு கொண்டு நிக்கிறாவா, குறிப்பிட்டு சொல்றா இல்லையா. உங்களுக்கு வெளிப்படையா தெரியுது தானே, அவர் இவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றாரு, இவ்வளவு சேவை செய்யறாரு, அது இது நம்ம எல்லாம் சொல்றாவா. டீப்பா அவன் குவாலிட்டியை பற்றி கதைக்கிறாவே இல்லையா. அப்ப திருப்பி பின்ன நெவில் அந்த பாயிண்ட்டுக்கு வந்தாரா. வந்து ததி இப்ப நான் வந்து அவற்ற மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன, அவற்ற குணங்கள் என்ன என்றுதான் நான் கேட்கிறேன். இப்ப அது என்ன. அப்ப தாதி ஒன்றும் விளங்காமல் பதில் சொல்லாம இல்ல, காரணத்தோட தான் பதில் சொல்லல. அப்ப தாதி சொன்னாவாம், அவற்ற ஸ்பெஷாலிட்டி என்ன என்றத சொல்லுறது எந்த வேலை இல்லை என்று சொன்னாவா. அவற்ற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு, அவற்ற நல்ல குணங்களா இருந்தாலும் அதை பற்றி இன்றைக்கு நான் கதைச்சனா இருந்தா, நாளைக்கு தாதிய பற்றி என்ன வேணுமென்றாலும் கதைக்கிறதுக்கு பிரையன் பேக்கனுக்கு தைரியம் வந்துடும் என்று சொன்னாவா. இன்றைக்கு நான் அவற்ற நல்ல குணங்கள், அவற்ற ஏதோ நல்லதோ கெட்டதோ, அவற்ற குணங்களை பற்றி இப்ப நான் கதைச்சனண்டா, நாளைக்கு அவர் என்ன பற்றி என்னவும் கதைப்பார். அதுக்கு அவருக்கு தைரியமும் உரிமையும் வந்துடும். அப்படி நான் உறவுகளுக்குள்ள போக மாட்டேன் என்று சொல்லி, இந்த உறவுகளோட விளையாட்டுக்குள்ள தாதி போக விரும்பல என்று சொன்னாவா. இது ஒரு ஆழமான விஷயம். இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். பாபா சிறப்பியல்புகளை பார்க்க சொல்றாரு தானே, சிறப்பியல்புகளை தானே சொல்ற, சிறப்பியல்புகள் தானே பேச சொல்றாரு. அப்ப அதையும் பேசக்கூடாது, அது பேசலாம் தானே. இது ரொம்ப மேலோட்டமான கதை. இந்த மாதிரி கதைக்குள்ள நாங்க நிக்காம இந்த ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உறவுகள் என்று சொல்லிக்குள்ள நாங்க அதுக்குள்ள எல்லாம் மீறி உரிமை எடுக்கிறது. அந்த உறவுகளோட விளையாட்டுக்குள்ள தாதி போக விரும்பல என்று சொன்னா. அப்ப பிள்ளைகள் எல்லாருலயும் அக்கறை இருந்தாலும் தாதி சொல்றாவாம், எல்லாரும் அவைய பார்க்கறது டிராமால நேச்சுரலா நடிச்சு கொண்டு இருக்கட்டும். அது டிராமா நேச்சுரலா மூவ் பண்ணி கொண்டு இருக்குது. நீங்க ஒரு பார்வையாளனா எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருங்கோ, அதுக்குள்ள போகாதீங்க என்று தாதி சொல்றாப்பா. நான் அவரை பற்றி இன்றைக்கு கதைச்சா அவர் நாளைக்கு என்ன பற்றி கதைப்பார். இது ஒரு கர்மாவும் தான். அப்ப அவர் தந்த சுயநலத்துக்காக சொல்லல, அந்த ஃபெமிலியாரிட்டி அதுக்குள்ள தான் போகல என்று சொன்னார். இன்றைக்கு அந்த பிரதர் கியான்லயே இல்ல. தாதி அப்படி சொன்னாவா. இதுல இருந்து நாங்க என்ன விளங்கி கொள்ளணும்டா, ஒவ்வொருத்தையும் பிளஸ் மைனஸ் என்றதுக்குள்ள நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அதான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு சொன்னா 4 பேரோட சேர்ந்து கதைக்கிறே இல்ல. தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்னு சொன்னா நமக்கு பார்க்க விளங்கும் தானே, ஒவ்வொருத்தரையும் பார்க்க எனக்கு விளங்கும் தானே. அதை வச்சு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு ஏன் அதுவும் நாலேஜ் தான். ஆனா அதை நம்ம அந்த ஆளுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியமோ அல்லது இன்னொருத்தரோட நம்ம கதைக்க வேண்டிய அவசியமோ இல்ல. அப்படி நம்ம செய்யறமா இருந்தா என்ன நோக்கின மற்றவர்களோட செயலுக்கும் நான் ஒரு வித்துடுறேன் அர்த்தம்.
மற்றது உறவு ஒரு ஆளோட பர்சனல் ஏரியாவுக்குள்ள நம்ம போகக்கூடாது. அதுக்குள்ள போய் அதுக்குள்ள பிளஸ் மைனஸ் நம்ம அவைக்கு சொல்லவும் தேவையில்ல, அவை கேட்டாலும் சொல்ல தேவையில்ல. அவையெல்லாம் கேட்கினமா இருந்தாலும் பாபா அப்படி அப்படி தாதி சில இடங்கள்ல சொல்லி இருக்கிறா. யாராவது போய் தன் பலவீனங்கள் என்ன, தன் பலம் என்னன்னு கேட்டா இதை சொல்றது எந்த வேலை இல்லைன்னு சொல்லுவாவாம் தாதி. அதுதான் பாபா எல்லாம் சொல்றாரு, நீயா காட்டுபடி இதெல்லாம் சொல்லி இருக்கிறா. அப்படி தாதி வந்து ஒரு உண்மையான நேர்மையான இயல்பான ஒரு முயற்சியாளர். ஒன்றை பற்றியும் அலட்டியே கொள்ள மாட்டார். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு பாபாண்ட கியான்ல புத்தியில நம்பிக்கை என்றா கியான்ல நம்பிக்கை. பாபா தான் சொல்லிட்டாரு, இது டிராமா, எல்லாரும் ஆக்டர்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஒரு பாகம் இருக்கு, அதாவது நடிக்கணும். இது என்னத்து நான் பூந்து பூந்து பார்த்து கொண்டிருக்கிறதும் அதை பற்றி விமர்சிக்கிறதும் அதை பற்றி நினைக்கிறதும் கதைக்கிறதும் நமக்கு தேவையே இல்லாத வேலை தானே. அப்படி அது தாதியின் ஒரு தாரணை. அப்படி தாதி வந்து ஒரு நேச்சுரல் இயல்பான ஒரு நேர்மையான ஒரு உண்மையான புருஷார்த்தி, முயற்சியாளர். முதலெல்லாம் தாதி ஆரம்பத்தில் நிறைய குழம்பி குழம்பி இருந்திருக்கிறா. பிறகு அதாலேயே அவ நிறைய ஸ்ட்ராங் ஆகி இருக்கிறார். அடுத்தது வந்து தாதியின் 104 வயசு வரையான ஆயுளுக்கு ஜெயந்திபென் சொல்ற ரகசியம், வீணானவைக்குள்ள போறதில்ல ரெண்டா அவங்க பாலிசி. அடுத்தது வந்து தாதி தாதி வந்து சில பேரோட இந்த ஆத்மா நிறைய செய்யக்கூடியது, ஆனா தேவையில்லாத சில விஷயங்களுக்குள்ள அப்படி நிக்குது, அதாவது போய் தாதியோடைய பர்சனலா கதைக்குது அப்படின்னா தாதி சில நேரம் கடுமையா அந்த ஆத்மாவோட நடந்து பீஸ் பீஸா பிச் எடுத்து போடுவா. பிச் எடுத்து போட்டு மற்ற சிஸ்டர்ஸுக்கு போய் சொல்லுவாவாம், இந்த சோலுக்கு ஒரு ஆபரேஷன் ஒன்று செய்துட்டேன், நீங்க எல்லாரும் கொஞ்சம் அந்த ஆத்மாவோட சரியான அன்பா நடந்து கொள்ளுங்க, சரியான கேரிங்கா அன்பா நடந்து கொள்ளுங்க, நான் இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆபரேஷன் செய்துட்டேன் சொல்லுவாவா. அப்படின்னு சொன்னா ஆபரேஷன் வந்து எங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத ஒரு விஷயத்தை சரிப்படுத்துறதுக்கு தான் செய்யறது, அல்லது எங்களுக்கு ஆபத்தான வில்லங்கமான விஷயத்துல இருந்து எங்களை காப்பாத்துறதுக்கு தான் அந்த ஆபரேஷன். போஸ்ட் ஆபரேஷன் கேர் ஒன்று இருக்கல்லோ, ஆபரேஷனுக்கு பிறகு நம்ம எடுக்க வேண்டிய பராமரிப்பு அது ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆபரேஷனுக்கு முதலை விட பிறகுதான் சரியான கவனமா இருக்கணும். அந்த கவனமும் பராமரிப்பும் தான் எங்களை முழுமையா திருப்பி மீட்டெடுக்கு. அப்ப சொல்லுவாவாம், நான் இதுக்கு ஒரு ஆபரேஷன் செய்துட்டேன், நீங்க கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா தான் அந்த போஸ்ட் கேருக்கு போக மாட்டா. ஏண்டா ஒரு ஆள் கடுமையா நடந்து போட்டு திருப்பி போய் சொஃப்டா கதைச்சா ஒன்று அந்த ஆத்மாவை பலவீனப்படுத்துற மாதிரி இருக்கு. அது அவ்வளவு நேரம் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். அதுக்காண்டி அதுலயும் அக்கறையா இருப்பா, பேலன்சிங்க பார்த்து கொள்ளுவா தாதி. அடுத்தது வந்து தாதி ஒருக்கா 1978ல லண்டன்ல ராக்கி நடந்ததா. அப்ப ஜெயந்திபென், சுடேஷ் டிடி, தாதி 3 பேரும் இருக்கிறார். இந்நேரம் 7 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் விடிய 4 மணிக்கு தான் ராக்கி முடிஞ்சதா. 80 பேர் அப்ப இருந்த வேளா பிகேஸ். அப்ப தாதி ஒவ்வொருத்தருக்கும் திருஷ்டி கொடுத்து, அப்ப பக்கத்துல இருந்து வேல்பாலம், தோழி, பிளெஸிங்ஸ் கொடுக்கினோம். ஒவ்வொருத்தரா திருஷ்டி கொடுத்து 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 தாதி விடிய 4 மணி வரைக்கும் ராக்கி கட்டினாவா. 4 மணிக்கு ராக்கி கட்டி முடிஞ்சு சொன்னாவாம் ஜெயந்திபெனுக்கு, வாங்க அமிர்த விழாக்கு போவோம். பிறகு அமிர்த வேலையும் செய்து அதுக்கு பிறகு முரளியெல்லாம் படிச்சு அந்த ரூட்டீன் எல்லாம் முடிச்சாவா. ஜெயந்திபென் சொல்றா, ஜஸ்ட் ஹியூமன் பீயிங் தாதி, அவக்குள்ள பாபா வந்து இல்லையே. பாபா வந்திருக்கேக்குல 16 மணித்தியாலம் தாதி குல்சாருக்குள்ள பாபா இருந்த ஒரு சரித்திரம் இருக்கு. ஆனா தாதி ஜாங்கி ஜஸ்ட் மனுஷர் தானே. இப்ப கேட்டுச்சு நம்ம தாதி ஜாங்கிட்ட, என்னண்டு தாதி இவ்வளவு நேரம் இப்படி ஃப்ரெஷ்ஷா அதே எனர்ஜியோட இருந்தீங்க,
இப்ப தான் யோசிச்சாவாம் தாதி குல்சார் பாடி எப்படி இருக்குது பாபா வந்தா. அப்ப அந்த மாதிரி அப்ப ஒவ்வொரு குழந்தையும் முன்னால வந்துட்டு கேக்கல, பாபா தனக்கு ராக்கி கட்டுறார் அந்த ஒரு பாவனாவோட தானே ஒவ்வொரு குழந்தையும் வந்திருக்குது. அப்ப அந்த குழந்தைக்கு பாபா தனக்கு ராக்கி கட்டுறார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போய் சேரணும் எல்லாம். இப்ப பாபாவை தான் இன்வோக் பண்ணி தன் உடம்புக்குள்ளால பாபா ராக்கி கட்டுறார் அந்த ஒரு ஃபீலிங்கோட தான் இருந்த நான் சொன்னா. அந்த ஒரு ஃபீலிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் போகணும் என்று நான் இருந்தேன் நான் சொல்லி சொன்னாவா. இதுதான் ஒரு தாய் என்று சொல்றது. ஒரு தாய் வந்து இவ்வளவு தூரம் தன்னை ஒருத்து பிள்ளையில பராமரிப்பா. உம் அது நேரம் தாதி வந்து அப்படி எப்பவுமே தன்னோட பாபாவை தன் சகபாடியா வச்சிருப்பாவா. அப்ப ஒருக்கா பாபா சொன்னாராம், பாபா ஜீரோ ஆகினா நீயும் ஜீரோ ஆகுவ, பாபா ஆஹ் ராஜ்ய பதவிக்கு வந்தா நீயும் அந்த இடத்துல இருப்ப அப்படின்னு சொல்லி. பிரம்மா பாபா என்ன பாபாவோட எந்த நேரமும் பிரம்மா பாபா அவியக் பாப் தாதா சிவ் பாபா எல்லாரோடையும் இந்த ஆதின கம்பானியன்ஷிப் அப்படி. இப்ப பாபா சொன்னாரா, நீ பாபாவோட இவ்வளவு க்ளோஸா இருக்கிறதால கல்பம் முழுக்க பாபா அவ்வியக்தமாகி ஜீரோ ஆகினாரண்டா பிரம்மா பாபாவும் நீயும் ஜீரோவா இருப்ப பக்கத்துல. பிறகு பாபா தேவர்களாகி வந்தாரண்டா நீயும் கூடவே வந்துருவ, அப்படி கல்பம் முழுக்க நீ சுத்துவேன்னு சொல்லி பாபா சொன்னார் அந்த ஆதிக்கு. அப்ப ஜெயந்தி பென் சொல்றா, அப்ப நாங்களும் அவ்வளவுக்கு பாபாவோட க்ளோஸா இருந்தோம்டா நாங்களும் தானே சுத்துவோம், எங்களுக்கு தானே அதே விதிமுறை தானே அப்ளைடு என்று சொல்லி ஜெயந்தி பென் சொல்றா. உம் அடுத்தது வந்து தாதி தாதியோட ஜெயந்தி பென் தந்த சந்திப்பை பற்றி சொல்லிக்கல. 1957 எனக்கு 8 வயசா இருக்கேக்கல தான் முதல் முதல் தாதியை சந்திச்சது. தன் 8வது பர்த்டே பூனே சென்டர்ல பொம்பேல அவன் லொக்கிக் பர்த்டே 8வது பர்த்டேக்கு தானா தாதி ஜாங்கி தன் கையை பிடிச்சி கேக் வெட்டினாவும். அதானா தங்களோட முதல் சந்திப்பு. அதுக்கு பிறகு எல்லா இடமும் தாதியோட டிராவல் பண்ணி நிறைய சேவை செய்துச்சுனா. இப்ப தாதி வந்து பாபா சொல்லுவார் தானே, நீங்களும் கற்று மற்றவர்களுக்கும் கற்பியுங்கள். இன்றைக்கும் பாபா சொல்றார், உங்களாலதான் மற்ற வேலை உங்களை போல ஆக்கேலும். இது எல்லாத்துக்கும் அதெல்லாம் சரியான ஒரு ஹை எஃபர்ட், ஒரு மிக மேன்மையான உயர்ந்த ஒரு மனம், ஒரு முயற்சி அதுக்கு தேவை கட்டாயம். அதெல்லாம் சும்மா ஒரு பாயிண்ட் மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு போற விஷயம் இல்ல. இதை கொஞ்சத்தை செய்து போட்டு இதை நிறைய செய்துச்ச மாதிரி நினைப்போம், ஆனா அப்படி இல்ல. பிரம்ம பாபா எப்படி தான் மட்டும் முன்னேறையில ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு சக்கரவர்த்தி படையையே உருவாக்கிட்டு போயிட்டார். அந்த சக்கரவர்த்திகள் இன்னும் நிறைய பேரை உருவாக்கிட்டு போயிருக்கிறோம். அந்த வரிசையில பார்த்தா நம்ம என்ன செய்யறோம்ன்றதான் நாங்க யோசிச்சு பார்க்கணும். நாங்களும் ஒவ்வொருத்தரும் அந்த வாரிசு அந்த குலம் அந்த வரிசையில இருந்த ஆக்கள் தானே. அப்ப நம்மளும் நாங்க முதல்ல சக்கரவர்த்தியா இருக்கிறோமான்னு யோசிக்கணும், எத்தனை பேர் சக்கரவர்த்தி ஆக்குறோம்னு யோசிக்கணும். ஒரு சாதாரண பிகேயா ஒரு சாதாரண நிலையில நம்ம வாழ்ந்துட்டு போகக்கூடாது. அப்ப இந்த தாதி ஜாங்கி இந்த நாங்க அப்படி இல்லத்தானே, படத்தை வச்சு பூவை வச்சுட்டு கும்பிட்டுட்டு வாராக்கள் இல்லத்தானே. அந்த வாழ்க்கைய பார்த்து நான் எனக்குள்ள ஆழமா சிந்திக்கும், எனக்கும் தாதிக்கும் என்ன வித்தியாசம் யோசிக்கும். அந்த அளவுல நான் நினைச்சு பார்க்கணும். அதைத்தானே நாங்க பார்க்கணும். தாதிக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்டா, கிட்ட நிக்கிறனால ரொம்ப தூரத்துல நிக்கிறனா, கண்ணுக்கே தெரியாத அளவுல நிக்கிறனா வண்டி யோசிச்சு பார்க்கணும். எந்த மனசுல எனக்கு அதை தவிர வேற ஒன்றை பற்றியும் கவலை இருக்கக்கூடாது. ஏண்டா இத எனக்கு தாதிமார்களையும் இந்த யக்யாவில நோக்கம் குறிக்கோளை பற்றி பாக்குறதுக்கு யோசிக்கிறேன் தவிர வேற எதுவும் இந்த கண்ணுல படக்கூடாதானே. அப்படித்தானே நான் இருக்கேன், இதுதான் நான் நினைக்கிறேன். தியானம் செய்வதற்கு
வசதியான ஒரு நிலையில் சௌகரியமாக அமர்ந்திருக்கவும், இங்கு சொல்லப்படும் வார்த்தைகளை உங்கள் மனதில் ஆழமாக சிந்தியுங்கள். ஆத்மாவாகிய நான் அதி விசேஷமான ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் மிக மேன்மையான தெய்வீக ஆத்மா. ஆத்மாவாகிய நான் எனது ஆன்மீக வாழ்க்கையில் சந்தித்த என்னோடு கல்பம் கல்பமாக பயணிக்கின்ற அதி சிரேஷ்ட மூதாதை ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றேன். தாதி ஜாக்கி எனது வாழ்வில் ஒரு முக்கியமான அத்திவாரக்கல். அவரின் கண்களை பார்க்கும்போது என் மனதில் சக்தியை உணர்கிறேன். தீர்க்க தரிசனம், ஆழமான பார்வை, அகநோக்கு, தெளிவான புத்தி, ஞானம், பாபா மீது அளவு கடந்த அன்பும் மரியாதையும் கீழ்ப்படிவும் திடசங்கல்பமான கொள்கைகள், பாதைகள், வார்த்தைகள், அந்த பெருமதிமிக்க அவருடைய வாழ்வு என்னை மேலும் மேலும் நம்பிக்கை நிறைந்ததாகவும் ஆரோக்கியமாகவும் இறைவனுக்கு அருகாமையிலும் எடுத்துச் செல்கின்றது. இந்த மூதாதை ஆத்மாக்கள் நமது வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு எண்ணத்தையும், ஒவ்வொரு இச்சையும், ஒவ்வொரு துளி சக்தியையும், பார்வையையும், வார்த்தைகளையும் பயனுள்ள வழியில் மட்டுமே பயன்படுத்தினார்கள். தாதி ஜாங்கி சக்தியின் சிகரம்.
அவரது தூய மனோபாவம், உலக உபகாரி என்ற சுய கௌரவத்தின் சக்தி எத்தனையோ பல ஆத்மாக்களின் பாக்கியத்தின் வாசலை திறந்து விட்டிருக்கின்றது. இந்த சிரேஷ்ட ஆத்மாக்களின் முன்னுதாரணங்கள், நினைவுகள் எனக்குள் மனதிற்கு சுகமான, சக்தி வாய்ந்த, சந்தோஷமான உணர்வுகளை தருகின்றது. எனக்குள் உற்சாகத்தை வளர்க்கின்றது. மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் தருகின்றது. இந்த குடும்பத்தில் நானும் ஒருவன் என்ற நினைவு என் வாழ்க்கையில் மாபெரும் திருப்தியை தருகின்றது. இந்த நினைவுகளோடு மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.